அன்பின் தெய்வமாம் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 9:2 இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஐசையா 9:2 The people who walked in darkness have seen a great light. Those who dwelt in the land of the shadow of death, upon them a light has shined. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இருள் நீக்கும் இறைவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த உலகத்திற்கு ஒளி காட்டும்படியாய் வருவார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொன்ன வார்த்தை நிறைவேறிற்று. இன்றும் அநேகர் தங்களுடைய இருளான பாதையில வாழ்வதையே விரும்புகிறார்கள். எனவே தான் கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார், என் அன்பு பிள்ளைகளே, இருளின் அந்தகாரத்தின் வாழ்க்கையை விட்டு ஒளியின் வாழ்க்கைக்கு நாம் வரும்படியாய் அவர் விரும்புகின்றார். இயேசு கிறிஸ்து என்ற அந்த மெய்யான ஒளி உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் வழி காட்டுகிறதான அந்த ஒளி இந்த நாளிலும் ஜீவிக்கிறதா இருக்கிறபடினால் அநேகரை அந்த வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படியாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் பயன்படுத்த விரும்புகின்றார். இந்த நாளிலே நாம் ஒன்றை செய்வோம். பழைய காரியங்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இருளின் பாதையில நடக்கிற வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒளியின் அண்டைக்கு நாம் வருவோம். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது போல அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தர வந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அவர்களுக்கு காட்டுவோம். ஆம், உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் அநேகருக்கு வெளிச்சத்தை காட்டுகிறதா இருக்கட்டும். கர்த்தர் அதை விரும்பியே உங்களையும் என்னையும் அவர் ரட்சித்திருக்கிறார். குமாரன் ஒருவனை விடுதலை ஆக்காவிட்டால் ஒருவனும் விடுதலை ஆக முடியாது என்று வேதம் சொல்கிறது. நம்மை விடுவிக்கிற அந்த மெய்யான விடிவெளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்திலும் நம் இல்லத்திலும் வந்து தங்கட்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு முன்பாக பிரகாசமாய் அது அநேகரை தேவனண்டை கொண்டு வரும். நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்கின்ற போது கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய வார்த்தையின் ஒளியினாலும் அவருடைய பிரசன்னத்தினாலும் அவர் மேல் அவருடைய முகத்திலிருந்து வீசுகிற ஒளியினாலும் அவர் உங்களையும் என்னையும் பிரகாசிக்க பண்ணுவார். அர்ப்பணிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஒளி வீசுகிற சுடர்வெளியா இந்த உலகத்திற்கு வந்தவரே, எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வார்த்தையின் ஒளி வீசட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் அப்பா பிரகாசிக்கிற சுடர் வெளிகளாய் ஒவ்வொருவரையும் அப்பா நீர் மாற்றுங்க தகப்பனே. நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா உலகத்திற்கு ஒளியாய் இருக்கும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.